தந்தையரும் தனையர்களும். இதன் ஆசிரியர் இவான் துர்கனேவ். அத்தியாயம் 21. அர்காதி படுக்கையை விட்டு எழுந்து ஜன்னலை திறந்ததும் அவன் கண்ணில் முதலில் பட்டவர் வசிலி இவானிச்சுதான். புகாரா அங்கியை கைக்குட்டையால் இடையில் இறுக்கிக் கொண்டு கிழவனார் உற்சாகமாக தோட்டத்தை கொத்தி கொடுத்து கொண்டிருந்தார். தம் இளம் விருந்தாளியை பார்த்ததும் மண்வெட்டியை ஊன்றி சாய்த்தவாறு, "வணக்கம், எப்படி உறங்கினீர்கள்?" என்று கூவினார். "நன்றாக உறங்கினேன்" என்று பதிலளித்தான் அர்காதி. "நான் சின்சிஸ்நாட்டஸ் போல நூல்கோல் நடுவதற்கு பாத்தி பிடித்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது ஒவ்வொருவனும் தன் ஊட்டத்துக்கான பொருள்களை தன் கைகளாலேயே உற்பத்தி செய்ய வேண்டிய காலம் வந்துவிட்டது. அதற்காக ஆண்டவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். மற்றவர்களை நம்பி பயனில்லை, நாமே உழைக்க வேண்டும். ஆகவே ஜான் ஜூக் ரூசோ சொன்னது சரியாகிவிட்டது. அரை மணி நேரத்துக்கு முன், என் அன்பார்ந்த ஐயா, நீங்கள் என்னை முற்றிலும் வேறு நிலையில் பார்த்திருப்பீர்கள். வயிற்றுக்கடுப்பு, அதாவது சீதபேதி என்று சொல்லிக்கொண்டு வந்த ஒரு பெண் பிள்ளைக்கு நான் இதை எப்படி சொல்வது மேல் குடலில் அபினி ஏற்றினேன். இன்னொருத்திக்கு சொத்தை பல்லை பிடுங்கினேன். அவளுக்கு மயக்க மருந்து கொடுக்கிறேன் என்றேன். அவள்தான் வேண்டாம் என்று விட்டாள். இதெல்லாம் நான் இலவசமாக செய்கிறேன், பொழுதுபோக்குக்காக. ஆனால் இதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. நான் சாதாரண குடிமகன், புது மனிதன்தானே, பரம்பரை பிரபு வம்சத்தவன் அல்லவே. என் இல்லத்தரசி போல இங்கே வந்து தேநீர் பருகுவதற்கு முன் காலை குளுமையை இப்படி நிழலில் இருந்து அனுபவிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அர்காதி அவர் அருகே சென்றான். இன்னொரு முறை நல்வரவு என்று சிக்கு பிடித்த குல்லாயில் கையை வைத்து இராணுவ முறையில் சலாம் செய்து வரவேற்றார் வசிலி இவானிச். "நீங்கள் ஆடம்பரத்துக்கும் வசதிகளுக்கும் பழகினவர், எனக்கு தெரியும். ஆனாலும் உலகின் பெரியார்கள் கூட ஏழை குடிலில் கொஞ்ச நேரம் கழிப்பதை அருவருக்கத்தக்கதாக ஒதுக்க மாட்டார்கள்" என்றார். "என்ன இப்படி சொல்கிறீர்கள்?" என்று கத்தியே விட்டான் அர்காதி. "நானாவது உலகின் பெரியோராவது ஆடம்பரத்துக்கு நான் பழகினவன் அல்ல. பொறுங்கள் பொறுங்கள்" என்று பரிவு தொற்ற முகத்தை கோணியவாறு கூறினார் வசிலி இவானிச். "நான் இப்பொழுது பழம் சுவடி ஆகிவிட்டேன். என்றாலும் நானும் உயர் சமூகத்தில் பழகியிருக்கிறேன். பரப்பிலிருந்தே பட்சியை இனங்கண்டு கொள்ள என்னால் முடியும். என் வகையில் நானும் உளவியலையும் முகப்பாங்கு இயலையும் அறிவேன். நான் தற்புகழ்ச்சி செய்து கொள்ளவில்லை. இந்த இயற்கை திறமை இல்லாவிட்டால் நான் என்றைக்கோ உருப்படாமல் போயிருப்பேன். சின்ன மனிதனான என்னை எல்லோரும் காலடியில் போட்டு துவைத்திருப்பார்கள். போலி புகழ்ச்சி இல்லாமல் சொல்கிறேன். உங்களுக்கும் என் மகனுக்கும் இடையே நான் காணும் நட்பு எனக்கு உள்ளமர்ந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இப்பொழுதுதான் அவனை பார்த்தேன். அவன் தன் வழக்கப்படி, இது உங்களுக்கு தெரிந்திருக்கும், அதிகாலையில் எழுந்திருந்து கிராமப்புறத்தை சுற்றி பார்க்க போய்விட்டான். ஒன்று கேட்க அனுமதியுங்கள். என் எவ்கேனியோடு உங்களுக்கு நெடுங்கால பழக்கமோ? இந்த குளிர்காலம் முதல். அப்படியா? இன்னொன்றும் கேட்க அனுமதியுங்கள். உட்கார்ந்து கொள்ளுங்களேன். தகப்பன் என்ற முறையில் ஒலிக்காமல் ஒன்று கேட்கிறேன். என் எவ்கேனியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் மகன் நான் இதுவரை சந்தித்த மிக சிறந்த மனிதர்களில் ஒருவன் என்று உற்சாகமாக விடையளித்தான் அர்காதி. வசிலி இவானிச்சின் விழிகள் திடீரென்று விரிந்தன. கன்னங்கள் லேசாக சிவந்தன. மண்வெட்டி அவர் கையிலிருந்து நழுவி விழுந்தது. "அப்படியானால் உங்கள் எண்ணப்படி" என்று ஆரம்பித்தவர், "உங்கள் மகனை பெரிய வருங்காலம் எதிர்நோக்கி இருக்கிறது. அவன் உங்கள் பெயரை புகழ்பெற்று விளங்க செய்வான் என்று நான் உறுதியாக நம்புகிறேன்.
முதல் தரம் நாங்கள் சந்தித்த போதே எனக்கு இது நிச்சயப்பட்டு விட்டது என்று கூறி முடித்தான் அர்காதி. எப்படி எப்படி இது நேர்ந்தது என்று மென்று விழுங்கிக் கொண்டு கேட்ட வசிலி இவானிச் பேரின்ப புன்னகை அவரது அகன்ற உதடுகளில் பரவி நிலைத்துவிட்டது. நாங்கள் எப்படி முதலில் சந்தித்தோம் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? ஆமாம், அதோடு பொதுவாகவே அர்காதி இதை விவரிக்கவும் பசாராவை பற்றி பேசவும் முன்பு அதின்சாவுடன் மசூர்கா நடனம் ஆடிய மாலையில் செய்ததை காட்டிலும் அதிக உற்சாகத்துடன் அதிக ஆர்வத்துடன் தொடங்கினான். வசிலி இவானிச் அவன் சொன்னதை காதார கேட்டார். மூக்கை சிந்தினார். கைக்குட்டையை இரு கைகளாலும் சுற்றி கொண்டார். இருமினார். தலைமயிரை கலைத்து விட்டு கொண்டார். முடிவில் தாங்க முடியாமல் அர்காதியின் பக்கம் குனிந்து அவன் தோளில் முத்தமிட்டார். நீங்கள் என்னை முழு மகிழ்ச்சியில் ஆழ்த்திவிட்டீர்கள் என்று புன்னகையை நிறுத்தாமலே கூறினார். நான் என் மகனை தெய்வமாக கொண்டாடுகிறேன் என்பதை உங்களிடம் சொல்லிவிட வேண்டும். என் வீட்டுக்காரியை பற்றியோ சொல்லவே வேண்டியதில்லை. என்ன இருந்தாலும் தாயாயிற்றே. ஆனால் அவனுக்கு முன்னால் என் உணர்ச்சிகளை காட்ட எனக்கு துணிவு வருவதில்லை. ஏனென்றால் அவனுக்கு இது பிடிக்காது. வெளிப்படையான உணர்ச்சி பெருக்குக்கு அவன் எதிரி. அவனுடைய இந்த கண்டிப்புக்காக பலர் அவனை கண்டனம் செய்வார்கள். இது ஆணவம் அல்லது உணர்ச்சியின்மையின் அடையாளம் என்று சொல்வார்கள். ஆனால் அவன் போன்ற மனிதர்களை வழக்கமான அளவுகோலால் அளவிடக்கூடாது இல்லையா? உதாரணமாக ஒன்று சொல்லுகிறேன். அவன் இடத்தில் வேறு ஒருவன் இருந்தால் பெற்றோரிடம் இருந்து பணத்தை கொண்டா என்று கறந்திருப்பார்கள். ஆனால் அவனோ, நம்புவீர்களா, எங்களிடம் இருந்து அதிகப்படியாக ஒரு காசு கூட பிறந்தது முதலே கேட்டு வாங்கி கொண்டதே இல்லை. கடவுள் ஆணை. அவன் தன்னலமற்றவன், நேர்மை உள்ளவன் என்றான் அர்காதி. தன்னலமே இல்லாதவன் நான் அர்காதி நிக்கலாச். அவன் மேல் உயிரையே வைத்திருப்பது மட்டுமல்ல, அவன் மேல் எனக்கு ஒரே பெருமை. என்னுடைய ஒரே ஆசை என்ன தெரியுமா? ஒரு காலத்தில் அவனுடைய வாழ்க்கை வரலாறு எழுதப்படும் போது பின்வரும் சொற்கள் அதில் இருக்க வேண்டும் என்பதுதான். இவருடைய தந்தை சாதாரண இராணுவ மருத்துவர். ஆனால் இவருடைய திறமையை இவரது சிறு வயதிலேயே கண்டு கொண்டு இவரது கல்வி பயிற்சிக்கு தம்மாலானதை எல்லாம் தயங்காமல் செய்தார். கிழவரின் குரல் தழுதழுத்தது. அவரால் மேலே பேச முடியவில்லை. அர்காதி அவர் கையை பற்றி அழுத்தினான். சற்று நேர மௌனத்துக்கு பின் வசிலி இவானிச் கேட்டார், நீங்கள் சொல்கிறீர்களே அவன் புகழ் பெறுவான் என்று, அதை அவன் மருத்துவ துறையில் அடைவான் என்று நினைக்கிறீர்களா? இந்த துறையிலையும் அவன் முதல் தர விஞ்ஞானியாக விளங்குவான் தான். ஆனால் அவன் புகழ் அடைவான் என்று நான் சொன்னது மருத்துவ துறையில் அல்ல. அப்படியானால் எந்த துறையில் அர்காதி நிக்கலாச்? இப்போது இதை சொல்வது கடினம். ஆனால் அவன் புகழ் பெற்று விளங்குவான். அவன் புகழ் பெற்று விளங்குவான் என்று திருப்பி கூறிவிட்டு எண்ணத்தில் ஆழ்ந்தார் கிழவர். ஹபின் பிஷுக்கா பிரம்மாண்டமான பாத்திரத்தில் பழுத்த ராஸ்பெரி பழங்களுடன் அருகாக சென்றவள், அரினா விலாசியுனா தேநீர் சாப்பிட அழைக்க சொன்னார்கள் என்றாள். வசிலி இவானிச் திடுக்கிட்டார். பெரி பழங்களோடு சாப்பிட குளிர்ந்த பாலேடு கிடைக்கும் அல்லவா? கிடைக்குங்க. குளிர்ந்திருக்க வேண்டும், பார்த்துக்கொள். சங்கோஜம் பாராட்டதீர்கள் அர்காதி நிக்கலாச். இன்னும் நிறைய எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன, இந்த ஹெவ்கேனி இன்னும் வரக்கானமே? நான் இங்கே இருக்கிறேன் என்று அர்காதியின் அறையிலிருந்து கேட்டது பசாராவின் குரல். வசிலி இவானிச் சட்டென திரும்பினார். நண்பரை பார்க்க வந்தாயாக்கும். ஆனால் நேரம் தாழ்த்தி விட்டாய் நண்பா. நாங்கள் இருவரும் இதற்குள் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். இப்பொழுது தேநீர் பருக போக வேண்டும். அம்மா கூப்பிடுகிறாள். ஆமாம், உன்னிடம் ஒன்று கேட்க நினைத்தேன். எதை பற்றி? இங்கே ஒரு குடியானவன் இருக்கிறான். அவனுக்கு இக்தேரஸ் நோய், அதாவது மஞ்சள் காமாலையா? ஆமாம், நாள்பட்ட மிக கடுமையான இக்தேரஸ் நோய். அவனுக்கு
சென்டாவ்ரி பூண்டையும் ஜெயின் ஜான் மூலிகையும் சிபார்சு செய்தேன். கேரட் சாப்பிட சொன்னேன். சோடா கொடுத்தேன். ஆனால் இவையெல்லாம் நோயை தணிக்கும் மருந்துகள். நோயை தீர்க்கும் நிச்சயமான மருந்து ஏதாவது வேண்டும். நீ மருத்துவ இயலை கேலி செய்தாலும் உபயோகமான யோசனை சொல்ல உன்னால் முடியும் என்று நம்புகிறேன். ஆனால் இதை பற்றி அப்புறம் பேசுவோம். இப்பொழுது தேநீர் சாப்பிட போவோம். வசிலி இவானிச் பெஞ்சிலிருந்து துள்ளி குதித்து ராபர்ட் என்ற இத்தாலிய இசை நாடகத்தின் பின்வரும் வரிகளை பாடினார். ஒரு விதி ஒரு விதி ஒரு விதி செய்து கொள்வோம், பெருமகிழ் 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 உடன் வாழ்வோம். என்ன உயிர் துடிப்பு என்று கூறி ஜன்னல் அருகே இருந்து நகர்ந்தான் பசாராவ். நண்பகல் வந்தது. அடர்ந்த வெண்மேக திரையின் ஊடாக சூடான கதிரொளி வீசிற்று. எல்லாம் மௌனமாய் இருந்தன. சேவல்கள் மட்டுமே கிராமத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக கூவின. அவற்றின் கூவல்களை கேட்ட ஒவ்வொருவரது உள்ளத்திலும் உறக்கமும் சலிப்பும் நிறைந்த விந்தையான உணர்ச்சி பரவியது. எங்கோ உயரே மர முடிவில் வல்லூரு இடையூறாத கீச்சொலி அழுகையுடன் அழைக்கும் குரல் போல கேட்டது. அர்காதியும் பசாராவும் சிறு தீனிப்புல் போரின் நிழலில் பசுமை மாறாத ஆனால் உலர்ந்த சரசரத்த புல் பற்றைகளை தலைக்குயர வைத்து படுத்திருந்தார்கள். அதோ அந்த ஆப்ஸ் மரம் எனக்கு என் பிள்ளை பருவத்தை நினைவுபடுத்துகிறது. செங்கல் கொட்டகை கட்டுவதற்காக தோண்டிய பள்ளத்தின் ஓரத்தில் வளர்ந்திருக்கிறது அது. இந்த பள்ளமும் ஆப்ஸ் மரமும் மந்திர சக்தி உள்ளவை என்று நான் அந்த காலத்தில் நம்பினேன். அவற்றின் பக்கத்தில் எனக்கு சலிப்பே ஏற்பட்டது கிடையாது. நான் சிறுவனாய் இருந்ததால் தான் சலிப்பு அடையவில்லை என்பதை அப்பொழுது நான் புரிந்து கொள்ளவில்லை. இப்பொழுதோ நான் பெரியவனாகிவிட்டேன். மந்திர சக்தி என்னை பாதிப்பதில்லை என்றான் பசாராவ். இங்கே நீ மொத்தம் எத்தனை ஆண்டுகள் கழித்திருப்பாய் என்று கேட்டான் அர்காதி. சேர்ந்தார் போல 2 வருஷங்கள். அப்புறம் இங்கே அவ்வப்பொழுது வந்தோம். ஓர் இடத்தில் தங்காத நாடோடி வாழ்க்கை வாழ்ந்தோம். பெரும்பாலும் நகரங்களிலே திரிந்தோம். இந்த வீடு நிரம்ப காலமாக இருக்கிறதோ? வெகு காலமாக. தாத்தா என் தாயாரின் தகப்பனார் கட்டினார் இதை. அவர் என்ன செய்தார்? உங்கள் தாத்தாவை கேட்கிறேன். சைத்தானே அறிவான். உதவி மேஜராகவோ என்னவோ வேலை பார்த்தாள். சுவோரோவ் சேனையில் இருந்தார். படையுடன் ஹால்ப்ஸ் மலைத்தொடரை கடந்து சென்ற கதையை ஓயாமல் செய்து சொல்லிக்கொண்டே இருப்பார். புலிகினார் என்று நினைக்கிறேன். அதனால்தான் உங்கள் விருந்தறையில் சுவோராவின் உருவப்படம் தொங்குகிறதோ? உங்கள் வீடு மாதிரி பழைய இதமான வீடுகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவற்றுக்கென்று ஒரு தனி மனம் உண்டு. விளக்கெண்ணெய் மனமும் புல் மனமும் அடிக்கும். வேறென்ன என்று கொட்டாவை விட்டு கொண்டே சொன்னான் பசாராவ். அப்புறம் இந்த இனிய வீடுகளில் ஈக்களின் தொல்லை உண்டே, ஐயையோ. சற்று நேரம் பேசாதிருந்த பின் அர்காதி கேட்டான். சொல்லு, பிள்ளை பிரயாயத்தில் தாயார் தகப்பனார் உன்னை கட்டுப்படுத்தி வைக்கவில்லையோ? நீதான் பார்க்கிறாயே என் பெற்றோர் எப்படிப்பட்டவர்கள் என்று. அவர்கள் கண்டிப்பு உள்ளவர்கள் அல்ல. அவர்களை நீ நேசிக்கிறாயா ஹெவ்கேனி? நேசிக்கிறேன் அர்காதி. அவர்களுக்குத்தான் உன்மேல் எவ்வளவு அன்பு. பசாராவ் பேசாமல் இருந்தான். நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா என்று கைகளை தலைக்கு பின் நீட்டிக்கொண்டு கடைசியில் கேட்டான். தெரியாது. என்ன நினைக்கிறாய்? நான் நினைக்கிறேன் என் பெற்றோருக்கு உலகில் வாழ்வது இன்பமாய் இருக்கிறது. தகப்பனார் 60 வயதில் ஓடி ஆடி பாடுபடுகிறார். நோயை தணிக்கும் மருந்துகளை பற்றி பேசுகிறார். ஆட்களுக்கு மருத்துவம் பார்க்கிறார். குடியானவர்களிடம் பெருந்தன்மை காட்டுகிறார். ஒரு வார்த்தையில் சொன்னால் கலித்து திரிகிறார். என் தாயாரின் வாழ்க்கையும் நன்றாகவே கழிகிறது. நாள் பூராவும் அவளுக்கு பலவித வேலைகள் நெருக்கின்றன. ஆஹா ஓஹோ என்று பரபரக்கிறாள். நின்று நிதானிக்க அவளுக்கு நேரமே இல்லை. ஆனால் நானோ, நீயோ? நான் நினைக்கிறேன், இதோ நான் புல் போரின் நிழலில் படுத்திருக்கிறேன்.
நான் வியப்பித்திருக்கும் குறுகிய சிற்றிடம் நான் இல்லாத, என்னை பொருட்படுத்தாத எஞ்சிய பெருவெளியுடன் ஒப்பிடும்போது மிக மிக நுண்ணியது. எனக்கு வாழ வாய்க்கும் ஆயுட்காலம் நான் முன்பு இல்லாத, பின்பு இருக்க முடியாத ஆனந்த காலத்துடன் ஒப்பிடும்போது வெகு அற்பமானது. ஆயினும் இந்த சிற்றணுவில், இந்த கணித புள்ளியில் ரத்தம் ஓடுகிறது, மூளை வேலை செய்கிறது, எதையோ விரும்பக்கூட செய்கிறது. என்ன அவலட்சணம், என்ன அபத்தம்! ஒன்று சொல்ல அனுமதி. நீ கூறுவது எல்லா மனிதர்களுக்கே பொருந்துவதுதான். நீ சொல்வது உண்மைதான். ஆனால் நான் என்ன சொல்ல வந்தேன் என்றால், இவர்கள், அதாவது என் பெற்றோர்கள், தங்கள் வேலைகளில் மூழ்கி இருக்கிறார்கள். தாங்கள் அற்பமானவர்கள் என்ற உணர்வு இவர்களை தொல்லைப்படுத்துவதே இல்லை. அதன் துர்நாற்றம் இவர்களை பாதிப்பதே இல்லை. எனக்கோ எனக்கோ என்றால் சலிப்பு, ஆத்திரமும் உண்டாகின்றன. ஆத்திரமா? எதற்காக ஆத்திரம்? எதற்காகவா? என்ன அப்படி கேட்கிறாய்? மறந்து விட்டாயா? எனக்கு எல்லாம் நினைவிருக்கிறது. ஆனாலும் சீற்றம் கொள்ள உனக்கு உரிமை உண்டு என்பதை நான் ஏற்க மாட்டேன். நீ துர்பாக்கியசாலி, ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அடாடா அர்காதி நிக்கலாச், நீ காதலை புரிந்து கொள்வது எல்லாம் தற்கால இளைஞர்களையும் போலவேதான் என்று கண்டுகொண்டேன். இட்ஸோ 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 பெட்டை கோழி என்று அழைப்பதும், அது கிட்டத்தில் நெருங்கத் தொடங்கியதும் ஓட்டம் எடுப்பதும் நான் அப்படிப்பட்டவன் அல்ல. ஆனாலும் போதும் இந்த பேச்சு. எதை சரிப்படுத்த முடியாதோ அதை பற்றி பேசுவதும் வெட்கக்கேடு. அவன் ஒருக்களித்து படுத்துக்கொண்டான். ஆகா, இதோ வீர எறும்பு குற்றுயிரான ஈயை இழுத்து போகிறது. இழுத்துப்போ தம்பி, இழுத்துப்போ. இது திமிருவதை பொருட்படுத்தாதே. விலங்கு என்ற முறையில் பரிவு உணர்ச்சியை ஒப்புக்கொள்ளாதிருக்க உனக்கு உரிமை உண்டு. அதை பயன்படுத்திக்கொள். நீ மனிதன் அல்லவே, தன்னைத்தானே முறித்து கொள்ள. இதை நீ சொல்லக்கூடாது ஹெவ்கேனி. நீ எப்பொழுது உன்னை முறித்து கொண்டாய்? பசாராவ் தலையை நிமிர்த்தினான். இதிலே நான் பெருமைப்படுகிறேன். நானும் என்னை முறித்து கொள்ளவில்லை. ஒரு பெண் பிள்ளையாலும் என்னை முறிக்க முடியாது. ஆமேன். தீர்ந்தது. இதை பற்றி இனி ஒரு வார்த்தை கூட என்னிடமிருந்து கேட்க மாட்டாய். இரு நண்பர்களும் சற்று நேரம் மௌனமாக படுத்திருந்தார்கள். ஆமாம் என்று மறுபடி பேச்சை தொடங்கினான் பசாராவ். மனிதன் இருக்கிறானே, விந்தை பிறவி. தகப்பனார்கள் இங்கே நடத்தும் தனிக்காட்டு வாழ்க்கையை ஒரு பக்கமாக தூரத்திலிருந்து பார்க்கும்போது நன்றாய்தானே இருக்கிறது. வேறென்ன வேண்டும்? சாப்பிடு, குடி, மிக சரியாக, மிக அறிவார்ந்த முறையில் நடந்து கொள்வதாக எண்ணிக்கோள் என்று தோன்றுகிறது. ஆனால் நமக்கு இது சரிப்பட்டு வராது. ஏக்கம் ஆட்கொள்கிறது. ஆட்களோடு பழக விருப்பம் உண்டாகிறது. அவர்களை திட்டினாலும் சரியே, அவர்களோடு பழகுவது அவசியமாக இருக்கிறது. வாழ்க்கையில் ஒவ்வொரு கணமும் முக்கியமானதாக இருக்கும் விதத்தில் அதை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சிந்தனையுடன் மொழிந்தான் அர்காதி. யார் சொல்கிறார்கள் முக்கியமானது போலியா இருந்தாலும் இனிமையானதுதான்? முக்கியம் இல்லாததுடனும் ஒத்து போய் விடலாம். ஆனால் இந்த வீண் வம்புகள், வெட்டி சச்சரவுகள், இதுதான் தொல்லை. ஒருவன் வீண் வம்புகளை ஒப்புக்கொள்ள விரும்பாவிட்டால் அவன் வரையில் அவை நிலவுவதில்லை. நீ சொன்னது எதிரான பழம் சரக்கு. என்ன இதன் அர்த்தம்? என்ன? இதுதான். உதாரணமாக, கல்வி பயனுள்ளது என்று சொல்வது பழம் சரக்கு. கல்வி கெடுதலானது என்று சொல்வதோ எதிரான பழம் சரக்கு. அதிக பகட்டாய் இருப்பது போல தோன்றினாலும் அது பழம் சரக்கேதான். ஆனால் உண்மை எங்கே? எந்த தரப்பில் இருக்கிறது? எங்கேயா? நான் எதிரொலி போல உனக்கு பதில் அளிக்கிறேன். எங்கே? எவ்கேனி, இன்று நீ ஏக்கம் பிடித்த மனநிலையில் இருக்கிறாய். மெய்யாகவா? வெயில் என்மேல் உறைந்திருக்கும். தவிர வெறி பழங்களை நான் அவ்வளவு நிறைய தின்றிருக்க கூடாது. அப்படியானால்
உறங்குவது மோசமாயிருக்காது என்றான் அர்காதி. நல்லது, நீ மட்டும் என்னை பார்க்காதே. உறங்கும் போது எந்த மனிதனுடைய முகமும் அசடு வழியும். மற்றவர்களை உன்னை பற்றி என்ன நினைத்தாலும் உனக்கு ஒன்றுதானே, இல்லையா? உனக்கு என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. உண்மையான மனிதன் இதை பற்றி கவலைப்படக்கூடாதுதான். உண்மையான மனிதனை பற்றி நீ நினைப்பதற்கு மற்றவர்களிடம் ஒன்றும் இருக்காது. அவர்கள் ஒன்றா அவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், இல்லாவிட்டால் அவனை வெறுக்க வேண்டும். அப்படிப்பட்டவனே உண்மையான மனிதன். விந்தைதான். நான் யாரையும் வெறுக்கவில்லை என்று சற்று யோசித்த பின் சொன்னான் அர்காதி. நானோ எத்தனையோ பேரை வெறுக்கிறேன். நீ மென்மையானவன், மனோதிடம் இல்லாதவன். நீ எங்கே வெறுக்கப் போகிறாய்? நீ கூச்சப்படுகிறாய். உனக்கு தன்னம்பிக்கை போதாது. உனக்கு மட்டும் தன்னம்பிக்கை நிறையவோ என்று இடைமுறித்தான் அர்காதி. உன்னை பற்றி நீ நிரம்ப உயர்வாக எண்ணிக்கொண்டிருக்கிறாய். பசாராவ் சற்று நேரம் பேசாதிருந்தான். என் முன்னே தோல்வியை ஒப்புக்கொண்டு விலகாத மனிதனை நான் சந்திக்கும் போது என்னை பற்றிய எண்ணத்தை மாற்றிக்கொள்வேன் என்று நிறுத்தி நிறுத்தி கூறினான் பசாராவ். வெறுப்பதாம். உதாரணமாக, எங்கள் கிராமத்து தலைவன் பிலிப்பின் வீட்டில் அருகாக இன்று நாம் செல்கையில் அது அழகான வெள்ளை கட்டிடம். நீ சொன்னாய், மிக எளிய குடியானவனிடமும் இந்த மாதிரி வீடு இருக்கும்போதுதான் ருஷ்யா முழுமையாக சீர்பெற்றது ஆகும். நம்மில் ஒவ்வொருவனும் இதற்கு உதவ வேண்டும் என்று. நானோ இந்த மிக எளிய குடியானவனையும் வெறுத்தேன். அவன் பெயர் பிலிப்போ சீதரோ. அவனுக்காக நான் உயிரை கொடுத்து பாடுபட வேண்டும். ஆனால் அவன் நன்றி கூட கூற மாட்டான். தவிர அவனுடைய நன்றி எனக்கு எதற்காக? அவன் வெள்ளை வீட்டில் வசிப்பான், நானோ மண்ணாகி விடுவேன். அப்புறம் அட விடுகேனே. இன்று நீ பேசுவதை கேட்டால் நம்மை கோட்பாடு அற்றவர்கள் என்று கண்டிப்பவர்களின் கருத்தை நாம் வசமின்றியே ஏற்க நேரிடும் போலிருக்கிறதே. நீ உன் பெரியப்பா போலவே பேசுகிறாய். கோட்பாடுகள் என்பவையே இல்லை. நீ இன்னும் இதை தெரிந்து கொள்ளவே இல்லை. புலன் உணர்வுகள்தான் உண்டு. எல்லாம் அவற்றையே சார்ந்திருக்கிறது. அதெப்படி? இப்படித்தான். உதாரணமாக, நான் மறுப்பு போக்கை கடைபிடித்திருக்கிறேன். இது புலன் உணர்வின் காரணமாகத்தான். மறுப்பது எனக்கு உவப்பாய் இருக்கிறது. என் மூளை அமைப்பு அப்படி, அவ்வளவுதான். எனக்கு ரசாயனம் பிடித்திருப்பது எதனால்? உனக்கு ஆப்பிள் ஏன் பிடித்திருக்கிறது? புலன் உணர்வின் காரணமாகத்தான். இவை எல்லாம் ஒன்றேதான். இதைவிட ஆழத்தில் புகுந்து நோக்க மனிதர்களால் ஒருபோதும் முடியாது. இதை எல்லோரும் உனக்கு சொல்ல மாட்டார்கள். நான் கூட இன்னொரு தரம் உனக்கு இதை சொல்ல மாட்டேன். அப்படியானால் என்ன? நேர்மையும் புலன் உணர்வுதானே. வேறென்ன? ஹெவ்கேனி என்று துயர் குரலில் ஆரம்பித்தான் அர்காதி. ஹ, என்ன உனக்கு சுவைப்படவில்லையோ என்று இடைமுறித்தான் பசாராவ். இல்லை தம்பி, எல்லாவற்றையும் வெட்டி சாய்ப்பது என்று எப்பொழுது கிளம்பி ஆயிற்றோ நம்மையும் விட்டு வைக்க வேண்டாம். ஆனால் நாம் மிக நிறைய தத்துவ பேச்சு பேசிவிட்டோம். இயற்கை உறக்க மௌனத்தை பரப்புகிறது என்றார் புஷ்கின். அவர் ஒருபோதும் இத மாதிரி ஒன்றும் சொல்லவில்லை என்றான் அர்காதி. சொல்லவில்லை என்றால் சொல்லி இருக்கலாம், சொல்லியிருக்க வேண்டும். கவி என்ற முறையில் இன்னொன்று அவர் படைப்பில் பணியாற்றியிருப்பார். புஷ்கின் ராணுவத்தில் இருந்ததே கிடையாது. என்ன சொல்கிறாய்? அவருடைய ஒவ்வொரு பக்கத்திலும் வருகிறதே, போர் புரிவோம், போர் புரிவோம், ருஷ்யாவின் மானத்தை காக்க என்று. நீ என்ன இல்லாததையும் பொல்லாததையும் இட்டு கட்டுகிறாய்? இது வீண் அவதூறு தானே. அவதூறா? ஆளை பரப்பா, என்னை மிரட்டுவதற்கு நல்ல வார்த்தையை எடுத்துக்கொண்டாய். ஒரு மனிதனை பற்றி என்னதான் அவதூறு பேசினாலும் அவன் அதைவிட 100 மடங்கு மோசமானதற்கு தக்கவனாகவே இருப்பான். நல்லது,
உறங்குவோம் வா, அதுவே மேல் என்று வருத்தமும் கோபமும் பொங்க கூறினான் அர்காதி. மிக மகிழ்வோடு இசைகிறேன் என்று சொன்னான் பசாராவ். ஆனால் அவர்களுக்கு உறக்கம் பிடிக்கவில்லை. ஒரு வகை பகைமை உணர்ச்சி இரு இளைஞர்களுடைய உள்ளங்களை ஆட்கொண்டது. 5 நிமிடங்கள் பொறுத்து அவர்கள் கண்களை திறந்து ஒருவரை ஒருவர் மௌனமாக பார்த்து கொண்டார்கள். பார், மாப்பில் பழுப்பு உதிர்ந்து தரையில் விழுகிறது. அதன் அசைவு வண்ணத்து பூச்சி பறப்பது போலவே இருக்கிறது. ஒரே துயரம் ததும்பும் உயிரற்ற பொருள். எல்லாவற்றிலும் குதூகலமாகவும் உயிர் துடிப்பும் மிகுந்த ஒன்றை ஒத்திருக்கிறது. இது விந்தையாக இல்லையா என்று திடீரென கூறினான் அர்காதி. ஹோ, என் நண்பா அர்காதி நிக்கலாஜ், உன்னை ஒன்று மட்டும் கேட்டுக்கொள்கிறேன், அழகாக பேசாதே என்றான் பசாராவ். என்னால் எப்படி முடியுமோ அப்படி பேசுகிறேன். ஆமாம், தவிர பார்க்க போனால் இது எதேச்சதிகாரம். என் மனதில் ஒரு எண்ணம் உதித்தது, அதை நான் ஏன் வெளியிடக்கூடாதாம்? சரி, ஆனால் என் கருத்தை நான் ஏன் வெளியிடக்கூடாதாம்? அழகாக பேசுவது அநாகரிகம் என்று உனக்கு தோன்றுகிறதா? அப்படியானால் எது நாகரிகம்? திட்டுவதா? அடடே, நீயும் உன் பெரியப்பாவின் அடிசுவட்டை அப்படியே பின்பற்றுகிறாயே. நீ பேசுவதை கேட்டால் அந்த மட மட்டி எவ்வளவு ஆனந்தப்படுவார். என் பெரியப்பாவை நீ என்ன சொன்னாய்? நான் அவரை உரிய முறைப்படி மடைமட்டி என்றேன். இதை பொறுக்க முடியாது என்று கத்தினான் அர்காதி. ஓஹோ, உறவு உணர்ச்சி தலை தூக்குகிறதோ என்று பதற்றப்படாமல் கூறினான் பசாராவ். மனிதர்களிடம் இந்த உணர்ச்சி வலுவாக ஒட்டி கொண்டிருப்பதை நான் கண்டிருக்கிறேன். மனிதன் எதையும் நிராகரிக்க இசைவான், எல்லா மூட நம்பிக்கைகளையும் விட்டுவிடுவான். ஆனால் பிரத்தியார் கைக்குட்டைகளை களவாடும் சகோதரன் திருடன் என்று ஒப்புக்கொள்வது அவனுடைய சக்திக்கு மீறிய செயல். உண்மையாகவே என் சகோதரனாவது மேதை இல்லையாவது நடக்க முடியுமா? இது எங்கேயாவது? நான் சொன்னது உறவு உணர்ச்சி காரணமாக அல்ல, சாதாரண நிய உணர்ச்சி காரணமாகவே. இந்த உணர்ச்சியை நீ புரிந்து கொள்ளவில்லை. உன்னிடம் இந்த புலன் உணர்வு இல்லை. ஆகையால் நீ இதை கண்டிக்கவும் கூடாது என்றான் அர்காதி. வேறு வார்த்தைகளில் சொன்னால் அர்காதே கர்சனாவ் நான் புரிந்து கொள்ள முடியாதபடி அவ்வளவு உயர்ந்தவன். முடி வணங்குகிறேன், வாயை மூடிக்கொள்கிறேன். போதும் யவுகானி, விடு, இல்லாவிட்டால் நமக்குள் சண்டை வரும். அர்காதி, கொஞ்சம் தயவு பண்ணேன். ஒரு தரம் நன்றாக சண்டை போட்டுக் கொள்வோம் வா, உணர்வு இழக்கும் வரை, நொறுங்கி போகும் வரை. ஆனால் இந்த ரீதியில் போனால் முடிவில் நாம் அடித்துக் கொள்வோமோ என்று வாக்கியத்தை முடித்தான் பசாராவ். அதனால் என்ன, இங்கே புல் மேல் இவ்வளவு கிராமியமான சூழ்நிலையில் உலகில் இருந்தும் ஆட்கள் பார்வையில் இருந்தும் தொலைவில் அடித்துக் கொண்டால் பரவாயில்லை. ஆனால் உன்னால் எனக்கு ஈடுகொடுக்க முடியாது. நான் இதோ உன் குரல் வலையை பிடிப்பேன். பசாராவ் தன் சுறுசுறுப்பான நீண்ட விரல்களை விரித்தான். அர்காதி அவன் பக்கம் திரும்பி விளையாட்டுக்காக போல எதிர்க்க தயாரானான். ஆனால் நண்பனின் முகத்தில் ஒரே பகைமையும் அவனுடைய உதடுகளின் கோணல் சிரிப்பில் மெய்யான அச்சுறுத்தலும் தென்பட்டதைக் கண்டு அர்காதி தன்னையும் அறியாமல் திகிலடைந்தான். ஆஹா, நீங்கள் இங்கேயா இருக்கிறீர்கள் என்று வசிலி இவானிச்சின் குரல் அந்த கணத்தில் ஒலித்தது. முதிய இராணுவ மருத்துவர் இளைஞர்கள் முன் வந்து நின்றார். வீட்டில் தைத்த நற்சணல் துணிக்கோட்டும் வீட்டில் தயாரித்த வைக்கோல் தொப்பியும் போட்டுக் கொண்டிருந்தார். நான் உங்களை தேடென்று தேடினேன். ஆனால் நீங்கள் அருமையான இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். நேர்த்தியான காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். மண்மேல் படுத்துக்கொண்டு விண்ணை நோக்குவது, இதில் ஏதோ தனிப்பட்ட பொருள் பொதிந்திருக்கிறது இல்லையா? நான் ஆகாயத்தை பார்ப்பது தும்பல் வரும்போது மட்டும்தான் என்று முணுமுணுத்துவிட்டு, வருத்தம், இவர் குறுக்கிட்டு விட்டார் என்று அர்காதியிடம் தனிந்த குரலில் சொன்னான் பசாராவ்.
போதும் போதும் விடு என்று கிசுகிசுத்து கிழவர் காணாதபடி நண்பனின் கரத்தை பற்றி அழுத்தி, ஆனால் எந்த நட்பும் இந்த மாதிரி மோதல்களை நெடுங்காலம் தாங்காது என்றான் அர்காதி. வசிலி இவானிச் தாமே செய்த கைத்தடி மீது கைகளை ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்தவாறு நின்று கொண்டிருந்தார். அது திறமையுடன் முறுக்கப்பட்டிருந்தது. கைப்பிடியின் இடத்தில் துருக்கியனின் உருவம் அதில் செதுக்கப்பட்டிருந்தது. என் இளம் நண்பர்களே, நான் உங்களை பார்க்கிறேன். பார்க்க பார்க்க எனக்கு தெவிட்டவில்லை. உங்களிடம் எவ்வளவு சக்தி, எவ்வளவு புது இளமை, திறமைகள், இயற்கை ஆற்றல்கள், காஸ்டரும் போல, யூக்சியும் போல என்று உயர்ந்தார் அவர். ஹோஹோ, புராண கதைகளுக்கு போய்விட்டாயா? இளமையில் லத்தீன் மொழியில் நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தாய் என்பது தெரிகிறது. லத்தீன் கட்டுரை எழுதியதற்கு நீ வெள்ளி பதக்கம் கூட வாங்கியிருக்கிறாய் அல்லவா என்றான் பசாராவ். டியாஸ்குரி டியாஸ்குரி என்று திருப்பி சொன்னான் வசிலி இவானிச். சரி, போதும் விடு அப்பா, ரொம்ப கனியாதே. எவ்வளவோ காலத்துக்கு பிறகு ஒரு தரம் கனிவாய் பேசலாம், பரவாயில்லை என்று வாய்க்குள் முணுமுணுத்துக் கொண்டார் கிழவர். ஆனால் கடவான்களே, நான் உங்களை தேடியது பாராட்டுரை பகர்வதற்காக அல்ல. முதலாவதாக சீக்கிரம் மதிய சாப்பாட்டு வேலை வந்துவிடும் என்று சொல்வதற்காக. இரண்டாவதாக, ஹெல்கேடி, உன்னிடம் நான் ஒரு தகவல் தெரிவிக்க வேண்டும். நீ புத்திசாலி, மனிதர்களை அறிந்தவன், பெண்களையும் உனக்கு தெரியும். ஆகவே நீ மன்னித்து விடுவாய். உன் தாயார் உன் வரவுக்காக பிரார்த்தனைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த பிரார்த்தனைக்கு வரும்படி உன்னை அழைக்கப் போகிறேன் என்று எண்ணிக்கொள்ளாதே. பிரார்த்தனை முடிந்துவிட்டது. ஆனால் தந்தையார் அலெக்சாய் பாதிரியாரா? ஆம், பாதிரியார். அவர் நம் வீட்டில் சாப்பிடுவார். நான் இதை எதிர்பார்க்கவில்லை. அவரை சாப்பிட அழைக்கும்படி நான் சொல்லக்கூட இல்லை. எப்படியோ இந்த மாதிரி வாய்த்து கொண்டது. உன் தாயாரும் தவிர அவர் ரொம்ப நல்லவர், விவேகி. அவர் என் பங்கையும் சேர்த்து சாப்பிட விட மாட்டாரே என்று கேட்டான் பசாராவ். வசிலி இவானிச் கொல் என்று நகைத்தார். அட, நீ என்ன சொல்லுகிறாய்? வேற எதுவும் எனக்கு தேவையில்லை. நான் எவனோடு வேண்டுமானாலும் ஒரே மேஜையில் அருகே உட்கார்ந்து சாப்பிட தயார். வசிலி இவானிச் தொப்பியை சரிப்படுத்திக் கொண்டார். நீ மூட நம்பிக்கைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் என்பது எனக்கு முன்னமே உறுதியாய் தெரியும். நான் 62 வயது கிழவன். எனக்கு இவை கிடையாதே. அதாவது பிரார்த்தனைக்கு ஏற்பாடு செய்ய தாமே விரும்பியதை ஒப்புக்கொள்ள வசிலி இவானிச்சுக்கு துணிவு வரவில்லை. தெய்வ பக்தியில் அவர் மனைவிக்கு குறைந்தவர் அல்ல. அலெக்சாய் பாதிரியார் உன்னை அறிமுகம் செய்து கொள்ள மிகவும் ஆசைப்பட்டார். உனக்கு அவரை பிடிக்கும், நீயே பார்ப்பாய். சீட்டு விளையாடுவதற்கும் அவர் மறுக்க மாட்டார். அதோடு, ஆனால் இது நமக்குள் இருக்கட்டும், சுங்கானும் புகைப்பார். அதற்கென்ன, சாப்பாட்டுக்கு பிறகு ஸ்வீட்டாடுவோம். நான் அவர் பணத்தை பறித்துக் கொள்வேன். ஏய், பார்ப்போம் யார் யார் பணத்தை பறிப்பார்கள் என்பது அப்புறம்தானே தெரியும். என்ன, இளமை பழக்கம் இன்னும் விடவில்லையா என்று விசேஷ அழுத்தத்துடன் சொன்னான் பசாராவ். வசிலி இவானிச்சின் வெண்கல நிற கன்னங்கள் கலங்கிய செந்நிறம் கொண்டன. உனக்கு வெட்கமாயில்லையா ஹெவ்கேனி? பழைய பழக்கங்கள் போய்விட்டன. ஆம், இவருக்கு முன்னால் நான் ஒப்புக்கொள்ள தயார். இளமை பருவத்தில் சூதாடும் பழக்கம் எனக்கு இருக்கத்தான் செய்தது, உண்மைதான். அதற்கு உரிய தண்டமும் செலுத்ததான் செய்தேன். ஆனால் எவ்வளவு வெட்கமாக இருக்கிறது. உங்கள் திட்டத்தில் உட்காரலாமா? நான் உங்களுக்கு இடைஞ்சலாய் இருக்க மாட்டேனே. கொஞ்சம் கூட இல்லை என்றான் அர்காதி. வசிலி இவானிச் கமறிக்கொண்டு புல்மேல் அமர்ந்தார். நீங்கள் உட்கார்ந்திருக்கும் இடம் எனக்கு இராணுவ பாசறை வாழ்க்கையை நினைவுபடுத்துகிறது. காயங்களுக்கு கட்டுப்போடும் இடங்கள் இப்படித்தான் புல் போர்களின் பக்கத்தில் இருக்கும். அவ்வளவு வசதி இருந்தாலே நாங்கள் ஆண்டவனுக்கு நன்றி செலுத்துவோம் என்று கூறி பெருமூச்சு விட்டார். என் காலத்தில் நான் மிக நிறைய அனுபவித்து விட்டேன். உதாரணமாக, பெசாரேபியாவில் பிளேக் நோய் பரவிய கதையை நீங்கள் அனுபவித்தால் சொல்கிறேன். அதற்காகத்தானே உனக்கு விளாதிமிர் பதக்கம் கிடைத்தது என்றான் பசாராவால்.
தெரியும், எனக்கு தெரியும். ஆமாம், அதை ஏன் நீ மாட்டிக்கொள்வதில்லை? நான் தான் சொன்னேனே, எனக்கு மூட நம்பிக்கைகள் கிடையாது என்று முணுமுணுத்தார் வசிலி இவானெச். தம் கோட்டில் இருந்த சிவப்பு நாடாவை அகற்றும்படி முதல் நாள் தான் அவர் சொல்லியிருந்தார். பின்பு பிளேக் நோய் பரவிய கதையை சொல்லத் தொடங்கினார். அடே, இவன் தூங்கிவிட்டான் பாருங்களேன் என்று பசாராவை சைகையால் காட்டி அர்காதியிடம் கூறி பரிவுடன் கண் சிமிட்டினார். ஹெவ்கேனி, ஹெவ்கேனி, சாப்பிட போவோம் வா என்று உரக்க அழைத்தார். அலெக்சே பாதிரியார் எடுப்பான தோற்றமுள்ள பருத்த மனிதர். அடர்ந்த கேசத்தை அவர் கவனமாக வாரிவிட்டிருந்தார். அவருடைய ஊதா நிற நீலாங்கி சித்திரத்தையில் நாடாவால் இடையில் இருக்கப்பட்டிருந்தது. அவர் நிரம்ப சாதுரியமும் சமயோதிச சாமர்த்தியமும் உள்ளவர் என்பது விரைவில் தெரிய வந்தது. அர்காதிக்கும் பசாராவுக்கும் தம் ஆசீர்வாதம் தேவையில்லை என்று முன்பே புரிந்து கொண்டு தாமாகவே முன்வந்து அவர்களுடன் கைகுலுக்கினார். மொத்தத்தில் சகஜமாக பழகினார். தாம் மதிப்பையும் விட்டு கொடுக்கவில்லை, மற்றவர்களையும் சங்கடப்படுத்தவில்லை. இடையே பாதிரி பள்ளியில் லத்தீன் பேசும் முறையை கேலி செய்தார். தம் பிஷப்பை தாங்கி பேசினார். 2 கிண்ணம் மது அருந்தினார். 3வதை வேண்டவே வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். அர்காதி கொடுத்த சுருட்டை வாங்கி கொண்டார். ஆனால் அதை புகைக்கவில்லை. வீட்டுக்கு எடுத்து போவதாக சொல்லிவிட்டார். அவரிடம் பிடிக்காத விஷயம் ஒன்றுதான் இருந்தது. அடிக்கடி கையை ஜாக்கிரதையாக மெதுவாக முகத்தருகே கொண்டு போய் முகத்தின் மேல் உட்கார்ந்து ஈயை பிடிக்க முயல்வார். சில வேளைகளில் அவற்றை நசுக்கி விடுவார். அமிழ்ந்த மகிழ்ச்சி தோற்றத்துடன் அவர் சீட்டாட உட்கார்ந்தார். பசாராவிடம் கரன்சி நோட்டுகளாக 2.5 ரூபில் ஜெயித்துவிட்டார். அரீனா விலாசாவினாவின் வீட்டில் வெள்ளி நாணயங்களில் கணக்கிடுவதை ஒருவருக்கும் தெரியாது. அரீனா விலாசேவனா முன்போலவே மகன் அருகில் கன்னத்தில் முட்டியில் ஊன்றிக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள். ஏதேனும் புதிய உணவு பண்டம் கொண்டு வந்து பரிமாற சொல்வதற்காக மட்டுமே எழுந்தாள். பசாராவை சீராட்ட அவள் அஞ்சினாள். அவனும் அவள் பரிவு காட்டுவதற்கு ஊக்கம் அளிக்கவில்லை. அவனை நிரம்ப தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று வசிலி இவானெச் வேற முன்பே அவளிடம் சொல்லியிருந்தார். இளவட்டங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது என்று கூறியிருந்தார். ஆனால் பசாராவை ஒரே பார்வையாக நோக்கி கொண்டிருந்த அரீனா விலாசாவின் அவன் விழிகளில் தென்பட்டது தாய்ப்பாசமும் பரிவும் மட்டுமே அல்ல. ஆவலும் அச்சமும் கலந்த ஏக்கமும் பணிவுள்ள கண்டனமும் அவற்றில் புலப்பட்டன. ஆனால் தாயின் விழிகளில் தென்பட்ட உணர்ச்சிகள் யாவை என்று புரிந்து கொள்ள பசாராவுக்கு நேரமில்லை. அவன் எப்போதாவதுதான் அவளை பார்த்து பேசினான். அதுவும் சுருக்கமாக கேள்வி கேட்பதோடு சரி. அதிர்ஷ்டத்துக்காக கை கொடுக்கும்படி ஒரு தரம் அவன் அவளை வேண்டினான். அவள் தன் மென்மையான கரத்தை அவனுடைய சுறுசுறுப்பான அகன்ற உள்ளங்கையில் வைத்தாள். என்ன, நிலைமை சீர்படவில்லையோ என்று சற்று நேரம் பொறுத்து வினாவினாள் அவள். இன்னும் மோசமாகிவிட்டது என்று அசட்டையான குறுநகையுடன் பதிலளித்தான் அவன். இவர் நிரம்ப முரட்டு துணிச்சலோடு ஆடுகிறார் என்று வருத்தத்துடன் கூறி அழகிய தாடியை வருடினார் அலெக்சை பாதிரியார். நெப்போலியனுடைய முறை, ஐயா, நெப்போலியனுடைய முறை என்று கூறி ஆசை இறக்கினார் வசிலி இவானெச். அந்த முறைதான் அவனை ஜெயின்டு ஹேலேனா தீவுக்கு கொண்டு சேர்த்தது என்று சொல்லி துருப்புச்சீட்டால் ஹாஸை வெட்டினார் அலெக்சாய் பாதிரியார். கரு முந்திரி சாறு வேண்டுமா கண்ணே என்று கேட்டாள் அரீனா விலாசேவினா. பசாராவ் வெறுமே தோள்களை குலுக்கினாள். மறுநாள் அவன் அர்காதியிடம் சொன்னான், இல்லை, நாளைக்கே இங்கிருந்து போய்விடுவேன். சலிப்பாய் இருக்கிறது. வேலை செய்ய விருப்பம் உண்டாகிறது. இங்கேயோ முடியாது. மறுபடி உங்கள் கிராமத்துக்கு வந்து விடுகிறேன். எல்லா சோதனை பொருட்களையும் அங்கே வைத்திருக்கிறேனே. உங்கள் வீட்டில் அறையை தாழிட்டு கொள்வது வேலை செஞ்சு முடியும். இங்கேயோ அப்பா என்னிடம் என் அலுவல் அறை உன்னுடையது, அங்கே உன்னை ஒருவரும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள் என்று சொல்வாரே தவிர என்னை விட்டு ஓரடி விலக மாட்டேன் என்கிறார்.
அவரை வெளியே போக சொல்லி கதவை தாழிட்டு கொள்ளவும் மனம் வரவில்லை. அம்மாவும் அப்படித்தான். சுவற்றின் மறுபுறம் அவள் பெருமூச்செறிவது என் காதில் படுகிறது. ஆனால் அவளிடம் போனாலோ பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. அவள் நிரம்ப வருத்தப்படுவாள். உன் தகப்பனாருந்தான் என்றான் அர்காதி. நான் இங்கே மறுபடியும் வருவேன். எப்பொழுது? பீட்டர்ஸ்பர்க் போகும்போது. உன் தாயார் மேல்தான் எனக்கு மிகவும் இரக்கமாக இருக்கிறது. என்ன அப்படி நிறைய பழங்கனிகள் கொடுத்து உபசரித்தாலோ உன்னை? அர்காதி விழிகளை தாழ்த்தி கொண்டான். உன் தாயாரை அறியவில்லை ஹெவ்கேனி. அவள் அருமையான பெண்மணி. அதோடு நிரம்ப அறிவுள்ளவள். மெய்யாகவே இன்று காலை என்னோடு அரை மணி நேரம் பேசிக்கொண்டிருந்தாள். மிகவும் காரியப்பாங்காக, சுவையாக. என் பிரதாபங்களை பீற்றிக் கொண்டிருந்தாளாக்கும். உன்னை பற்றி மட்டுமே பேசவில்லை நாங்கள். இருக்கலாம், நீ வெளி ஆசாமி, உனக்கு என்னை விட நன்றாக தெரியலாம். ஒரு பெண் பிள்ளையால் அரை மணி நேரம் பேச முடிகிறது என்றால் இதுவே நல்ல அடையாளம். இருந்தாலும் நான் போய்விடுவேன். இந்த தகவலை பெற்றோருக்கு தெரிவிப்பது உனக்கு லேசாக இருக்காது. 2 வாரங்களுக்கு பிறகு நாம் என்ன செய்ய போகிறோம் என்று அவர்கள் ஓயாமல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். லேசாய் இருக்காதுதான். இன்றைக்கு அப்பாவை கேலி செய்வதற்கு என்னை சைத்தான் தான் தூண்டிவிட்டான் போலிருக்கிறது. தன் வீட்டு வரி பெற்ற குடியானவன் ஒருவனுக்கு சில நாட்களுக்கு முன்பு அவர் சவுக்கடி தண்டனை விதித்தார். மிகவும் சரியாகவே செய்தார். ஆஹா, அவ்வளவு அருவருப்புடன் என்னை பார்க்காதே. அவர் சரியாகவே செய்தார். ஏனென்றால் அந்த ஆளு கடைக்கெட்ட திருடன், குடிகாரன். இந்த விஷயம் என் காதுக்கு எட்டிவிடும் என்றுதான் அப்பா எதிர்பார்க்கவே இல்லை. பாவம், மிகவும் கூசி குழம்பினார். இப்பொழுது நான் மேற்கொண்டு அவரை வருத்தப்படுத்த வேண்டியிருக்கும். பரவாயில்லை, இந்த புண் சீக்கிரம் ஆறிவிடும். பசாராவ், பரவாயில்லை என்று சொன்னேனே தவிர பகல் முழுவதும் தயங்கி கொண்டிருந்த பிறகே தன் எண்ணத்தை தகப்பனாரிடம் சொல்ல அவனுக்கு துணிவு வந்தது. கடைசியில் அலுவலறையிலிருந்து அவர் வெளியே செல்கையில் அவன் சோம்பல் முறித்து கொட்டாவி விட்டவாறு கூறினான். ஆமாம், ஒன்று சொல்ல அநேகமாக மறந்துவிட்டேன். நம் குதிரைகளை போத்தோத்தேத்தின் வண்டி சாவடிக்கு அனுப்ப சொல்லு, மாற்றிக்கொள்ள வாகாக. வசிலி இவானிச் வியப்படைந்தார். உன் நண்பர் நம்மை விட்டு போகிறாரா என்ன? ஆமாம், நானும் அவனோடு போகிறேன். வசிலி இவானிச் நின்ற நிலையிலேயே சட்டென திரும்பினார். நீ போய்விடுவாயா? ஆமாம், எனக்கு காரியம் இருக்கிறது. குதிரைகள் விஷயமாக உத்தரவு கொடு, தயவு செய்து. நல்லது, மாற்றிக்கொள்வதற்காக நல்லது. ஆனால் ஆனால் நீ எப்படி இந்த மாதிரி என்று குழறினார் பெரியவர். நான் அவனுடைய வீட்டுக்கு கொஞ்ச நாட்களுக்கு போக வேண்டும். அப்புறம் இங்கே திரும்பி வருவேன். அப்படியா? கொஞ்ச நாட்களுக்காக? நல்லது. வசிலி இவானிச் கைக்குட்டை எடுத்து மூக்கை சிந்துவதற்காக தரை வரையில் குனிந்தார். அதற்கென்ன, இது எல்லாம் நடக்கும். நான் என்னவோ நினைத்து கொண்டிருந்தேன். நீ நம் வீட்டில் இன்னும் நிறைய நாட்கள் தங்கியிருப்பாய் என்று. 3 நாட்கள். இது 3 வருஷங்களுக்கு பிறகு ரொம்ப குறைச்சல், ரொம்ப குறைச்சல் யோகேனி. அதுதான் சொல்கிறேனே, சீக்கிரம் திரும்பி வருவேன் என்று. நான் கட்டாயம் போயாக வேண்டும். போயாக வேண்டுமாக்கும். அதற்கென்ன, எல்லாவற்றுக்கும் முன்னால் கடமையை நிறைவேற்ற வேண்டும். அப்படியானால் குதிரைகளை அனுப்பி வைக்கவா? ஆகட்டும். உன் தாயாரும் நானும் இதை எதிர்பார்க்கவில்லைதான். அவள் அண்டை பண்ணைக்காரியிடம் பூச்செடிகள் கேட்டுவிட்டாள், உன் அறையை அலங்கரிப்பதற்காக. எல்லாவற்றிலும் முக்கியமானது விடுதலை. என்னுடைய கோட்பாடு இதுதான். கட்டாயப்படுத்தக்கூடாது. கட்டாயப்படுத்த. அவர் திடீரென்று பேச்சை நிறுத்திவிட்டு வாயிலை நோக்கி நடந்தார். நாம் சீக்கிரம் சந்திப்போம் அப்பா, கட்டாயம் சீக்கிரம் சந்திப்போம். ஆனால் வசிலி இவானிச் திரும்பாமல் வெறுமே கையை மட்டும் ஆட்டிவிட்டு வெளியே போய்விட்டார். உறங்கும் அறைக்கு திரும்பியவர் மனைவி கட்டிலில் படுத்திருந்ததை கண்டு அவளை எழுப்பாதிருக்கும் பொருட்டு வாய்க்குள் பிரார்த்தனை செய்தார். ஆனாலும் அவள் விழித்து கொண்டாள். நீயா வசிலி இவானிச் என்று கேட்டாள். நான் தானம்மா. ஹெவ்கேனியிடம் பேசிவிட்டு வருகிறாயா? எனக்கு என்னவோ கலக்கமாக இருக்கிறது.
சோஃபாவில் உறங்குவது அவனுக்கு சௌகரியமாக இருக்குமா? உன் பயண மெத்தையையும் புது தலையணைகளையும் அவனுக்கு போடும்படி அன்பிசூஸ்காவிடம் சொல்லியிருக்கிறேன். நம் தூவி மெத்தையையும் கொடுத்திருப்பேன். ஆனால் மெதுவான படுக்கை அவனுக்கு பிடிக்காது என்பது நினைவுக்கு வந்தது. பரவாயில்லை, கவலைப்படாதே, அவனுக்கு சௌகரியமாகத்தான் இருக்கிறது. இறைவா, பாவிகளான எங்களை மன்னி என்று தம் பிரார்த்தனையை தனிந்த குரலில் தொடர்ந்தார். வசிலி இவானிச் தம் முதிய மனைவியின் மேல் இரக்கம் கொண்டார். எந்த மாதிரி துயரம் அவளை எதிர்நோக்கி இருக்கிறது என்று இரவிலேயே அவளிடம் சொல்ல அவர் விரும்பவில்லை. பசாராவும் அர்காதியும் மறுநாள் புறப்பட்டு சென்றார்கள். காலை முதலே வீட்டில் ஒரே சோர்வு குடிக்கொண்டது. அன்பிஸ்காவும் கையிலிருந்த பாத்திரங்கள் நழுவி விழுந்தன. ஃபேத்கா கூட ஒன்றும் விளங்காமல் தவித்தான். முடிவில் பூட்ஸுகளை கழற்றி போட்டான். வசிலி இவானிச் முன் எப்போதை விட அதிகமாக அலைப்பாய்ந்தார். அவர் வீரம் காட்ட முயன்றார். உறக்க பேசினார். கால்களை தொப்பு தொப்பென்று அடித்தார். ஆயினும் அவர் முகம் வாடிவிட்டது. அவருடைய பாவர் மைக்கன் மீது படாமல் நழுவிச் சென்றது. ஹரினா விலாசியவனா வாயுக்குள் அழுதாள். கணவர் அதிகாலையிலேயே முழுதாக 2 மணி நேரம் அவளை தேற்றிராவிட்டால் அவள் ஒரேடியாக நிலை குலைந்து தன் வசம் இழந்திருப்பாள். 1 மாதத்துக்குள் கட்டாயம் வந்துவிடுவதாக மறுபடி உறுதி கூறிய பின் பசாராவ் தன்னை தடுத்து நிறுத்திய அணைப்புகளிலிருந்து கடைசியில் விடுபட்டு வண்டியில் உட்கார்ந்தான். குதிரைகள் புறப்பட்டன. மணி கனகனத்தது. சக்கரங்கள் உருண்டன. மேற்கொண்டு பார்ப்பதற்கு ஒன்றும் இல்லை. புழுதி அடங்கி போயிற்று. தீமாஃபேயிச் கூனி குறுகி போய் கால்கள் பின்னிக்கொள்ள தள்ளாடி நடந்து தன் சிற்றறைக்கு திரும்பி போய்விட்டான். அவனைப் போலவே திடீரென்று கூனி குறுகி சீர்குலைந்து விட்டது போன்ற வீட்டில் கிழவர்கள் இருவரும் மட்டுமே எஞ்சிருந்தார்கள். சில வினாடிகளுக்கு முன் வரை உற்சாகமான தோற்றத்துடன் வாயிற்படியில் நின்று கைக்குட்டையை ஆட்டிக்கொண்டிருந்த வசிலி இவானிச் நாற்காலியில் உட்கார்ந்து தலையை மார்பில் படும்படி தொங்கவிட்டு கொண்டார். விட்டு போய்விட்டான், நம்மை உதறி விட்டு போய்விட்டான். நம்மிடம் அவனுக்கு சலிப்பு தட்டிவிட்டது. இப்போதுதான் தனிக்கட்டை, தன்னந்தனியேன் என்று பல தடவை திரும்பி சொன்னார். ஒவ்வொரு தடவையும் சுட்டு விரலை தனியாக காட்டியவாறு கையை முன்னே நீட்டினார். அப்பொழுது அரினா விலாசியவனா அவரை நெருங்கி தன் நரைத்தலையை அவர் தலைமேல் சாய்த்து கொண்டு, என்ன செய்வது வசிலி, மகன் அறுத்த ரொட்டி துண்டு. அவன் கழுகு போல இஷ்டமான போது பறந்து வருவான், இஷ்டமான போது பறந்து போவான். நாமோ பொந்து அருகே வளரும் காளான்கள் போல இடத்தை விட்டு நகராமல் அக்கம் பக்கம் உட்கார்ந்திருக்கிறோம். நான் மட்டும்தான் ஆயுள் பூராவும் உனக்கே விசுவாசமாக இருப்பேன். அதே போல நீ எனக்கு விசுவாசமாக இருப்பாய் என்றாள். வசிலி இவானிச் முகத்திலிருந்து கைகளை அகற்றி தன் மனைவியை, தோழியை இளமை பருவத்தில் கூட தழுவிக்கொள்ளாத அளவு பேர் ஆதரவுடன் இறுக பற்றினார். அவருடைய துயரத்தில் அவளே அவரை தேற்றினாள். அத்தியாயம் 21 முடிந்தது.